ஷானவாஸ், இது இப்போ அவங்க சொல்கிறது என்னென்னா, இந்த நீதிமன்ற தீர்ப்பு இதெல்லாம் இருக்குது, ஆனால் கந்தூரின்னு ஒன்று எப்போ நடந்திருக்குதா? அப்புறம் இதை வரலாற்றை மாற்றி அந்த மலைக்கு வேறு பெயர் சூட்ட முயற்சிக்கிறாங்க, இதெல்லாம் நாங்கள் அப்ஜெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறார் சூர்யா. அதாவது ஹெச் ராஜா நேற்று பேசின பேச்சுக்கும் சூர்யா இன்னைக்கு பேசுகிற பேச்சுக்குமே நிறைய முரண்பாடு இருக்குது. முதல்ல இவங்க என்ன சொன்னாங்க, அசைவம் சாப்பிட்லாம் மேலே போய், ஆடு தான் அறுக்கக்கூடாதுன்னாங்க. அதுக்கப்புறம் நவாஸ்கனி கூட போனவங்க போய் மேலே சிக்கந்தர் மலை அந்த தர்காவில் அசைவம் சாப்பிட்டதை அப்ஜெக்ஷன் பண்ணி அண்ணாமலை எப்படி அசைவம் சாப்பிட்லான்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் போராட்டத்தை பண்ணி நேற்று ஹெச்ராஜா என்ன சொல்கிறாரு, இது சிக்கந்தர் மலையே இல்லை, இது கந்தர் மலை, தர்காவை ரீலொகேட் பண்ணுங்க அப்படிங்கிறார். அப்போது இவங்களுடைய நோக்கம் என்ன? அசைவம் சாப்பிடக்கூடாது, ஆடு அறுக்கக்கூடாது, தர்காவை அங்கேருந்து ரீலொகேட் பண்ணணும். அது என்ன, அந்த வடிவேலு மேப்பை விரிச்சுக்கிட்டு டெல்லியிலேருந்து இங்கே மாற்றிடலாம், இதை இங்கே மாற்றிடலான்னு சொல்கிற மாதிரி காமெடியாக இது மக்கள் ஆண்டாண்டு காலமாக தங்கள் உணர்வுகளின் அடிப்படையில் வழிபாடு செய்து கொண்டு வருகிற இடம். அங்கே எல்லாமே இருக்குது, சொல்லிட்டாங்க நண்பர்கள் என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. இப்போ கந்தூரி நடந்துதா? கந்தூரி நடந்து கொண்டிருக்கிறது. பல பேர் அதற்கு இடையிலேயே நேர்த்திக்கடன் அடிப்படையில் போய் ஆடு கோழி வெட்டிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது. அங்கேயே ஒரு சமையல் கூடமே இருக்கு. நான் அதை காட்டுறேன். இந்த சமையல் சிக்கந்தர் தர்காவில் இருக்கக்கூடிய சமையல் கூடம், இது சமையல் கூடம் இருக்கு. இங்கே என்ன தயிர் சாதமாக சமைப்பாங்க? சாம்பார் சாதம் சமைப்பாங்களா? இங்கே என்ன சமைப்பாங்க? ஒரு தர்காவில் என்ன சமைப்பாங்க? சமையல் கூட அங்கே எதுக்கு வருது? நேர்த்திக்கடன் செலுத்த வருகிறவர்கள் சமைத்து அங்கே பரிமாறணுங்கிறதுக்காக தான் ஒரு கூடம் தேவைப்படுது. அந்த கூடம் அப்படியே இருக்கு, இப்பவும் போய் பார்க்கலாம், அந்த கூடம் இருக்கு. இது இப்ப எடுத்த படம். ஆடு அறுப்பதற்கு என்ன அங்க ஒரு இது தேவையோ அந்த ஏற்பாடு இருக்கு. இந்த பாருங்க, ஆடு அறுத்து தொங்க விடக்கூடிய கயிறு அப்படியே தொங்கிட்டு இருப்பாங்க. இதுவும் அங்க இருக்கு. இதுவும் இப்ப இந்த 2 வாரத்துக்கு முன்னால் எடுத்த படம் தான். அப்போ ஆடு அறுப்பது என்பதும் கோழி அறுப்பது என்பதும் கந்தூரி விழா நடத்துவது என்பதும் இடையில நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக தனிநபர்கள் குடும்பங்கள் போவது என்பதும் காலம் காலமாக தொடருவதுதான். மலையில சரியாக அந்த பக்கம் போறதுக்கு பாதை இல்லை. அப்போ கரடு முரடான அந்த பாதையில தான் ஏறி போகணும். இவ்வளவு பெரிய பொருட்களை தூக்கிட்டு எப்படி போறது அப்படிங்கும் போது அங்கே கீழே இருக்கக்கூடிய இந்து மக்கள் அவங்கள இருந்துதான் இந்த பணியை செய்யக்கூடியவர்கள் இருக்காங்க. அப்படி ஒரு முதியவர் சொல்றாரு, வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. ஆமா, நான் கிடா தூக்கிட்டு போவேன், அதுக்கு எனக்கு ஊதியம் கொடுப்பாங்கன்னு அவர் பேட்டி கொடுத்திருக்காரு, ஊடகங்கள்ல பதிவாயிருக்கு. அப்ப அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதை உறுதிப்படுத்துறாங்க, இங்க காலங்காலமா இது நடந்துகிட்டு இருக்கிறதா, இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. முஸ்லீம்கள் போய் அப்படியே கிடாவை தூக்கிட்டு வேணும்னே ரூட்டை மாத்தி தர்காவுக்கு போகாம காசி விஸ்வநாதர் கோயிலில் போய் கிடா வெட்டுவோன்னு சொன்னா அது வம்பு. ஆனா அவங்க தர்கால போயில வெட்டுறாங்க, அதுல என்ன பிரச்சனை? தர்காவில் என்ன வழிபாட்டு முறை இருக்கிறதோ அந்த வழிபாட்டு முறையைத்தானே தர்கால செய்ய முடியும். அப்படி தொடர்ந்து நடக்குதுன்னா ஏன் காவல்துறை அதை தடுக்குதுன்னு சூர்யா கேட்குறாரு. அதுதான் இப்ப பிரச்சனை, காலங்காலமா நடந்துகிட்டு இருக்குதுல்ல. இப்போ நீங்க எத்தனையோ ஜட்ஜ்மெண்ட், 100 வருஷமா நடக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய ஜட்ஜ்மெண்ட் சொன்னீங்க, எங்கேயாவது வழிபாட்டு முறை குறித்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கா? இப்படித்தான் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு எங்கேயாவது ஒரு தடை இருக்கா? எங்கேயாவது ஒரு பிரச்சனை இருக்கா? இல்ல. இடம் தொடர்பான பிரச்சனை போகுது, அதற்கு தீர்ப்பு இருக்குது. எங்கேயாவது ஒரு அரசாவணத்துல இந்த மலையில் இந்தந்த வழிபாட்டு தலத்தில் இந்தந்த வழிபாட்டு முறைதான் பின்பற்றப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு தடையோ ஒரு தீர்ப்போ ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை. அப்போ அந்தந்த வழிபாட்டு தலத்துல என்னென்ன நடைமுறையை பின்பற்றுவார்களோ அது தொடரும்ங்கிறதான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது இங்க ஒரு ஆர்டிஓ ஒரு வாய்மொழி உத்தரவு போட்டு இதை தடுத்து இருக்கிறார். இப்படி பல அதிகாரிகள் தன்னிச்சையாக செய்து அது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சுங்கிறதுக்கு வரலாறு முழுக்க நமக்கு சான்று இருக்குது. திடீர்னு 1949 சுவரேறி குதிச்சு போய் பாபர் மசூதி இடத்துல ராமர் சீதை சிலையை வைக்கிறாங்க. அங்க கே நாயர் மாஜிஸ்ட்ரேட்டா இருக்கார். நேரு உள்துறை அமைச்சர் வழியா பிரதமர் சொல்றாரு அதை அப்புறப்படுத்துங்க, சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுங்க. ஆனால் நேருவே சொன்ன பிறகும் உள்துறை அமைச்சரே சொன்ன பிறகும் கூட ஒரு மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்றாருன்னா முடியாதுன்னு மறுக்கிறார். அப்போ அங்க அன்னைக்கே தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனையை ஒரே ஒரு மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணிட்டாருன்னா இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா கொண்டு மாத்திட்டாருன்னு பாக்குறோம். அந்த கே நாயர் பின்னால என்ன ஆனார்னா ஜனசங்கத்துல சேர்றாரு, எம்பி ஆகிறார். அப்போ இன்னைக்கு இந்த ஆர்டிஓ இனி என்ன ஆவாருன்னு நமக்கு தெரியல. பிஜேபி அவரை எப்படி எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணும்னு தெரியல. ஏன்னா ஆளுநர்கள்லாம் என்ன ஆனாங்க, நீதிபதிகள்லாம் பின்னாடி என்ன ஆனாங்கன்னு நம்ம பார்க்குறோம்ல, ஒரு ட்ராக் இருக்குல்ல. இதை இந்த அரசு தான் கவனிக்கணும்.
காலங்காலமாக இப்படி நடந்து கொண்டிருக்கிற ஒன்றை வந்து தடுத்தது ஏன்? அங்க போலீஸே முதல்ல போச்சு. போலீஸுக்கு போக வேண்டிய தேவை ஏன் வந்துச்சு? யாருமே அங்க அப்ஜெக்ஷன் இல்ல. இந்த பிரச்சனை அங்க அந்த யாருக்கு எது சொந்தங்கிற பிரச்சனை 100 வருஷத்துக்கு மேல இருக்குது, வழக்கு இருக்குது, ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, அது வேற. ஆனா வழிபாட்டு முறை தொடர்பாக எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி இருக்கும்போது காவல்துறை அங்க நிக்க வேண்டிய தேவை ஏன் வந்துச்சு? போக வேண்டியவரை தடுக்க வேண்டிய நெருக்கடி யார் கொடுத்தா? இது விசாரிக்கப்படணும். அப்ப இங்க இருந்தா துவக்கப்புள்ளி வருது. அப்போ அப்படி போகக்கூடியவர்கள் தடுக்கப்பட்ட உடனே அவங்க வந்து சொல்றாங்க, ஏங்க நாங்க எப்போ அடிக்கடி போவோம், ஒரு நேர்த்திக்கடன் வச்சுட்டு போய் இதை செலுத்திட்டு வருவோம், இந்த முறை போனோம்னா தடுத்துட்டாங்கன்னு சொல்லி வந்து சொல்லும் போது பிரச்சனையா மாறுது. இப்ப மாவட்ட ஆட்சியருடைய அறிக்கையில இப்போ ஒரு ஆதாரம் கேட்டோம், அந்த ஆதாரத்தை கொடுப்பதற்கு தர்கா தரப்புல அவங்க வந்து கொடுக்கல அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்ல. அதாவது அந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது அந்த நடந்ததில் அவங்க சொல்றாங்க, தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. கூட்டத்தில் ஏற்கனவே கடந்த ஆண்டுகள் முறையில் உள்ள வழிபாட்டு முறைகளை இந்த ஆண்டிலும் தொடர வேண்டும் என்றும் மேற்படி மலை மீது கந்தூரி கொடுக்கும் நடைமுறை தொடர்பாக போதிய ஆதார ஆவணங்களை தர்கா தரப்பினர் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை ஆகியோரால் சமர்ப்பிக்கப்படவில்லை என்பதால் இந்த நிகழ்வு தொடர்பாக உயர்நீதிமன்றம் மூலமாக பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டும்னு நாங்கள் அப்போ முடிவெடுத்தோன்னு ஒரு கருத்தை சொல்றாங்க. அதில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு முடிவு செய்யப்பட்டது. ஆனால் இந்த தீர்மானங்களை ஏற்றுக்கொள்ள மறுப்பு தெரிவித்து திருப்பரங்குன்றம் ஹஜ்ரத் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவுலியா தர்கா மற்றும் பள்ளிவாசல் நிர்வாகத்தினர் தீர்மானத்தில் கையெழுத்து போடல. அவங்க உரிமை கையெழுத்து போடாமல் அந்த இதை போயிட்டாங்க. இது இந்த கோர்ஸ் ஆஃப் இதை சொல்றாங்க, என்னென்ன நடந்துட்டு இருக்கு அடுத்தடுத்ததுன்னு. அப்போ அந்த ஆதாரங்களை கொடுப்ப இப்போ சூர்யா என்ன கேட்குறாரு, அப்படி நடந்திருக்குன்னா சொல்லுங்கிறார். நாங்கள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்காங்கிற கேள்வி தான் அவரு முன்வைக்கிறார். அதாவதுங்க அந்த தர்கா தமிழ்நாடு வக்பு வாரியத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தர்கா. அதனாலதான் இவர் நவாஸ்கனி அங்க ஏன் போனாரு கேக்குறாங்கல்ல. ராமநாதபுரம் எம்பிக்கு இங்க என்ன வேலை, மணப்பாறை எம்எல்ஏக்கு அங்க என்ன வேலைன்னு கேக்குறாங்கல்ல. ராமநாதபுரம் எம்பி தலைவரா இருக்காரு வக்பு வாரியத்துக்கு, மணப்பாறை எம்எல்ஏ உறுப்பினர் இருக்காரு, நாகப்பட்டினம் எம்எல்ஏ நானும் அதுல உறுப்பினர். அப்ப நாங்கெல்லாம் உறுப்பினர்கள். அப்போ வக்பு வாரியம் தான் அதுக்கு பொறுப்புதாரி. வக்பு வாரியம் ஒண்ணும் வந்து இந்து முன்னணி கிடையாது, அதுவும் ஒரு அரசு அங்கம், அரசின் அங்கமான ஒரு வாரியம் அது. அப்போ அரசின் அங்கமான ஒரு வாரியம் அதுக்கு பொறுப்பா இருக்குன்னா அரசு தான் பொறுப்பா இருக்கு. அந்த இடத்துல அரசு தான் பொறுப்பா இருக்கு. அப்போ அந்த இடத்துல வக்பு வாரியத்தினுடைய நிலைப்பாடு என்ன? அங்க காலங்காலமா இந்த முறை பின்பற்றப்பட்டு இருக்குது. அங்க சமையல் கூடம் இருக்குது, ஆடை இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் இருக்குதுங்கிறத சான்றுகளோட சொல்றோம். அதை ஏன் ஏற்க மறுக்கிறாங்க? நீங்க வந்து கந்தூரி நடக்கும் போது போட்டோ எடுத்துட்டா வச்சு நடத்திருப்பாங்க, அவங்கவுங்க தனித்தனியா போயிருப்பாங்க. இப்ப அதெல்லாம் இப்ப கேட்கணும் அப்படின்னா யாராவது போய் அதுக்கப்புறம் இன்னொரு லைன் இருக்கு, அதையும் நம்ம சேர்த்தே சொல்லிடுறாரு. சூர்யாவோ அல்லது நவநீத்தோ பேசலாம். எஸ்கேபி சார், எனக்கு புரியுது நீங்க ஆர்வமா இருக்கீங்க, கட்டாயம் நீங்க தான் பேசணும், கருத்தெல்லாம் கேட்டுட்டு வந்தாதான் நீங்க பதில் சொல்ல முடியும். ஆளுஷ் ஷானவாஸுடைய இதுக்கும் கவலைக்கும் சேர்த்து நீங்க பதில் சொல்ல வேண்டிய ஒன்று இருக்குங்கிறதுனால அவங்க சொல்றாங்க 30/1/2025 உள்ளூர் பிரமுகர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தினோம், அதில் அதிமுக மட்டும் கையெழுத்து போடலன்றாங்க. அந்த அமைதி பேச்சுவார்த்தை கூட்டத்தில் திருப்பரங்குன்ற நகரை சேர்ந்த இரு சமூகத்தினருக்கும் ஏற்கனவே உள்ள வழிபாட்டு நடைமுறைகளை பிராக்கெட்டில் தனிப்பட்ட முறையில் கந்தூரி கொடுப்பதை அப்படிங்கிறதையும் சொல்றது தொடர்ந்து பின்பற்றவும், அதில் வெளிநபர்கள் யாரும் தலையிட்டு குழப்பம் ஏற்படுத்துவதை அனுமதிக்க மாட்டோம் என அனைவரும் அதிமுக பிரதிநிதி மட்டும் கையெழுத்து போடல தெரிவித்துக் கொள்கிறோம் என எழுத்துப்பூர்வமாக தெரிவித்தனர்ங்கிறதையும் அதில் குறிப்பிடுறாங்க. அப்போ ஒட்டுமொத்த அரசு இது 30ஆம் தேதி ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்கல்ல. எப்பவுமே தமிழ்நாடு விஷயங்கள்ல ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகள் நம்ம ஒரு நிலைப்பாடு எடுப்போம், பிஜேபி மட்டும்தான் எதிர் நிலைப்பாடு எடுக்கும். சட்டமன்றத்தில் 230 உறுப்பினர்களும் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறோம், 4 உறுப்பினர்கள் மட்டும் வெளியே போறாங்க. அப்ப அதுல இருந்தே தெரிய வேண்டாமா உண்மை என்னன்ட்டு? அப்ப ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் உண்மை இல்லாத ஒன்றுக்காகவா வந்து நிப்பாங்க? அப்படி முஸ்லிம்களை வந்து திருப்திப்படுத்தணுங்கிற தேவை என்ன இருக்கு? பெரும்பான்மை ஓட்டு எந்த பக்கம் இருக்குது? முஸ்லிம்கிட்ட இருக்குதா, இந்துக்கள்கிட்ட இருக்குதா? அப்போ ஒரு பெரும்பான்மை ஓட்டை பகைச்சுக்கிட்டு ஒரு நியாயம் இல்லாத விஷயத்துக்காக முஸ்லிம்கள் பக்கம் வந்து அனைத்து அரசியல் கட்சிகளும் நிப்பாங்களா? அப்ப அனைத்து அரசியல் கட்சிகளும் நிக்கிறாங்கன்னா கள யதார்த்தம் என்ன, காலங்காலமா நடைமுறை என்ன, பின்பற்றப்படுவது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து நிக்கிறாங்க. இவங்க தேவையில்லாம இதுல வந்து ஒரு சிக்கல் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், நேத்து கூட நீதிமன்றத்தை அவங்க மதிச்சாங்களா? நீதிமன்றம் என்ன சொல்லி அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துச்சு? 1 மணி நேரம் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கொடுத்துச்சு. எந்த விதமான வன்முறை தூண்டும் பேச்சும் பேசக்கூடாது, கலகம் ஏற்படுத்தக்கூடிய எதுவும் பேசக்கூடாது. ஆனா ஹெச் ராஜா பேசினாரு, இந்து மதத்தினருடைய உரிமையை பேசுறோம் அப்படிங்கிறாங்க. ஹெச் ராஜா என்ன பேசுறாரு? தர்காவை தூக்கி ரீலோகேட் பண்ணணுங்கிறது நீங்க வந்து பிரச்சனை ஏற்படுத்துற பேச்சா இல்லையா? அயோத்தி போல இங்க தொடங்கிருச்சுன்னு சொல்றது வந்து பிரச்சனை ஏற்படுத்துற பேச்சா இல்லையா? அயோத்தியில ரத்த ஆறு ஓடிச்சு, இப்போ திருப்பரங்குன்றத்துல ரத்த ஆறு ஓடுங்கிறத அதுக்கு பொருள். அரசு என்ன செஞ்சிட்டு இருக்கு? ஏன் ஹெச் ராஜா இதுவரை கைது செய்யல?
இந்த கேள்வி இருக்குல்ல, அவர் சட்டத்தை மீறி இருக்கிறார். சரி. கோர்ட்ல வந்து நீங்களும் சேர்ந்து உத்தரவாதம் கொடுத்து அனுமதித்த ஒன்று, அந்த அனுமதி அவர் மீறி இருக்கிறார். சரி. அப்ப அரசு காவல்துறை அந்த இடத்துல நடவடிக்கை எடுக்கணும்ல, கட்டாயம் எடுக்கணும். அது போக ஆமா. நீங்க 144 போட்டு வச்சிருக்குது அரசு. 144 போட்ட பிறகு கோயிலுக்குள்ள கொடியோட கூடுனாங்களா, என்ன நடவடிக்கை? வழக்கு போட்டிருக்காங்க. வழக்கு போட்டா அது எப்படி உள்ள போனாங்க அவங்க? ஆமா சார், நாளைக்கு ஒவ்வொருத்தரா தனித்தனியா போயிருக்காங்க. எல்லா கட்சிகளும் இப்படி போய் கொடியை பிடிச்சிட்டு ஒரு கோயிலுக்குள்ள நின்னா விட்டுருவாங்களா? போகக்கூடாது. அறநிலைத்துறை விட்டுருமா? இல்ல, அறநிலைத்துறை இல்ல ஷானவாஸ், நானே உங்களுடைய கவலை அதெல்லாம் எனக்கு புரியுது. உங்களுடைய உங்கள் தரப்புல இருந்து நீங்க பார்க்கக்கூடிய அத்தனையும் சரிதான். இப்ப அரசாங்கம் பற்றி ஒரு கேள்வி வச்சுட்டே இருக்கீங்க, அது கருணா சொல்லலாம். ஒவ்வொருத்தரா உள்ள போறாங்க, தனித்தனியா போறாங்க. 144 போட்டு ஒரு பக்கம் இந்துக்களை அல்லது பக்தர்களை அனுமதிக்கவில்லை, அரசாங்கம் தடுக்கிறது அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு ஒரு கருத்து போகுது. அப்ப நீங்களாம் சைலண்டா இருக்கீங்க. இப்ப இன்னொரு பக்கம் இவங்க எல்லாம் கேள்வி எழுப்புறாங்க. யாரு நீங்களா? நான் ஒரே இது எனக்கு கேள்வி புரிஞ்சுட்டு நீங்க பேசுங்க. எங்க கேள்வி நான் என்ன கேக்குறேன்னா, எங்க கேள்வி தெளிவானது. நாங்க என் கேள்வியும் தெளிவா தான் இருக்கு. போறாங்க, இவங்க கேக்குறாங்க. என் கேள்வியும் தெளிவா தான் இருக்கு. என் கேள்வி என்னன்னா, இப்ப இதுல என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நம்ம அவர்ட்ட கேட்போம். சட்டப்படி செய்யணும்ங்கறோம். அத என்ன சட்டம் சொல்லுது? கோர்ட் என்ன சொல்லுச்சு? அதுதான் வழக்கு போட்டுருக்கா. இவர் வந்து பேசக்கூடாது, வழக்கு போட்டுருக்காங்களா இல்லையா? இப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்படினா அனுமதி தரணும் தான கோர்ட் சொல்லுச்சு. பேசினார்ல. ஆமா. என்ன நடவடிக்கை? வழக்கு போட்டுருக்காங்க. என்ன வழக்கு? ஹெஜ்ராஜா மேலயா? யார் மேல? 199 பேர் மேல வழக்கு. ஹெஜ்ராஜா நேத்து பேசின பேச்சுக்கு அவரை கைது பண்ணணும். பேசுவோம். அதுல என்ன நடந்துருக்குங்கறத கர்நாடக நீங்க விட்டா பிடிக்க முடியாது. இந்த விஷயங்கள்ல உறுதியான நிலைப்பாடு எடுத்தா மட்டும். நீங்க பெரியாரை வந்து சீமான் கொச்சப்படுத்துறாருன்னு சொல்லி 10 நாளா ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா? பெரியாருக்கு மிகப்பெரிய சவாலே இதுதான். நேத்து நடந்துதான். பெரியார் இயக்கத்திற்கு, பெரியார் கோட்பாட்டுக்கான சவாலே இந்த மண்ணை வந்து நிலைகுலைய செய்யக்கூடிய விஷயம். இதுக்கு நம்ம செயல்பூர்வமான சரியான விடையை கொடுக்கலன்னா அப்புறம் பெரியாரியம் பேசுறதுல எந்த பொருளும் இருக்காது. அவங்க இவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி தமிழ்நாட்டுல ஒரு கலகம் ஏற்படுத்துறாங்க. திருப்பரங்குன்ற மக்களே அதை ரசிக்கல. அப்ப மக்கள் நம்ம பக்கம் இருக்கிறாங்க. மக்கள் யாராவது அந்த பக்கம் போனாங்களா? எந்த அரசியல் கட்சியாவது அதை ஆதரிக்குதா? எல்லாரும் எதிர்க்கிறாங்க. எல்லாரும் எதிர்க்கும் போது உறுதியான ஒரு நிலைப்பாட்டை தான் எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. சட்டப்படியான நிலைப்பாட்டை. யாரும் வந்து நீங்க இவங்களுக்கு சாதகமா பண்ணுங்க, அவங்களுக்கு சாதகமா பண்ணுங்கன்னு கேட்கல. சட்டப்படி என்னவோ அதை செய்யுங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க.